India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். சூரஜ், ஏய் நந்தினிமா, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. உன் அண்ணா சூரஜ் வந்திருக்கா. அப்பா சூரஜ், நல்லா இரு, நல்லா இரு. என் மேலயும் கொஞ்சம் பாசத்தை காட்டலாம்ல அண்ணா. எவ்வளவு நாள் ஆச்சுன்னா? வருஷ கணக்காயிடுச்சு. இவ்வளவு நாள் உன்னால வர முடியலையா என்ன? சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. அப்பா சூரஜ், நீ எதுக்காகடா இங்க வந்த? இங்க உனக்கு எல்லா நினைவுகளும் எல்லா விஷயங்களும் திரும்பவும் ஞாபகத்துக்கு வரும். நீ இல்லாம எங்களால இங்க இருக்க முடியும்பா. அதே மாதிரி பம்பாயில உனக்கு நல்ல வேலை தானே இருந்தது, நல்லா தானே சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்த. நீ இங்க வராமலே இருந்திருக்கலாம்ப்பா. அட விடுங்களேம்மா, எதுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு? அதை விடுண்ணா. நீ முதல்ல இதை சொல்லு. உனக்கு மட்டும் ஏதோ பணக்கார மாதிரி ட்ரெஸ்ஸு, கண்ணாடி, கடிகாரம் எல்லாமே வாங்கியிருக்க போல. ஆமா, எங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்த? உனக்காகவா? உனக்கு தான் முதல்ல ஒரு விஷயம் வாங்கினேன். இதோ. ஐ, அட கடவுளே அண்ணா! ஆமா, இது உண்மையாவே தங்கம் தானா? ஆமா பைத்தியம், தங்கம் தான். இது எனக்கு எப்படி இருக்குன்னா? ரொம்ப அழகா இருக்க. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன். 5 லட்சம் ரூபாய் இப்ப என் கையில இருப்பு இருக்கு. இனி பண கஷ்டம் எப்பவும் நமக்கு இல்ல. என் ஞாபகம் உனக்கு அந்த அளவுக்கு அதிகமா வந்துருச்சா? இப்ப நீ பம்பாயில இருக்க. இப்ப மட்டும் நீ என்னோட பக்கத்துல இருந்த, நான் உன்னை எப்பவோ பார்க்க ஓடோடி வந்திருப்பேன். அப்போ ஓடி வந்துறேன். நான் கிராமத்துக்கு வந்துட்டேன். வாய்க்காலுக்கு முன்னாடி இருக்கிற வயல்வெளியில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். 8 மாசமா பேசிக்கிட்டு மட்டும் தான் இருக்கோம். உன் காதல நான் எந்த அளவுக்கு பைத்தியமாயிட்டேன்னா உனக்காக பம்பாயவே விட்டுட்டு வந்துட்டேன். வா, உடனே பார்க்கலாம். என்ன என்னடா சொல்ற? நீ நீ ஊருக்கு வந்துட்டியா? खुशी अधूरी है मेरी, तेरे बिना सपने अधूरे हैं मेरे, तेरे बिना हर घड़ी अधूरी है मेरी। तू ही है जो करे मुझको पूरा, तू ही मेरा बावरा, तू ही मेरी बावरी, तू ही मेरा बावरा, तू ही मेरी बावरी। நீ விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா உனக்கு? விளையாடுறனா? ஹே, நான் ஏன் உன்கிட்ட விளையாட போறேன்? வேணும்னா நேர்ல வந்து பாரு. உனக்காக நான் ரொம்பவே காத்திருந்துட்டேன். இப்ப வரியா இல்ல உனக்காக காத்திருந்து காத்திருந்து செத்து போயிடுவா? இல்ல இல்ல,
இதோ நான் வந்துடுறேன். சரி, கிளம்பிட்டு கால் பண்ணி எனக்கு. சரிடா. அது வந்து நான் என்னம்மா எங்க கிளம்பிட்ட? அது வந்துப்பா, கீதாவோட மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். சரி சரி, போயிட்டு வாமா. யார் சொன்னது? யார் சொன்னது உனக்கு? இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது, எல்லாமே நாளைக்கு தான் நடக்குது. போவுல்ல. அப்படியா? அது நான் இன்னைக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படின்னா ஓகே, நான் நாளைக்கு போறேன். போ. சரி, நான் கிளம்புறேன்ப்பா. சரி. கிளம்பிட்டியா நீ? இல்ல, வர முடியாது. அப்பா வெளியே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் வெளியே வர முடியாது. ஏன் இவ்வளவு பயப்படுற? இவ்வளவு பயந்தா எப்படி காதலிக்க முடியும்? கொஞ்சம் துணிச்சலா முடிவிடு, அப்புறம் நீ என்ன சந்திக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி சொல்றியா? எனக்கு ஒன்னும் நீ துணிச்சல வர வைக்க வேண்டாம். தேவையான துணிச்சல் என்கிட்டயே இருக்கு. உன்னோட துணிச்சல நீ ஒரு வாட்டி காமிச்ச, ஞாபகம் இருக்கா? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? ஞாபகம் இருக்கு. அது எப்படி மறக்க முடியும்? எப்பவும் மறக்க மாட்டேன். அப்புறம் என்ன, மறுபடியும் அந்த துணிச்சல காமிய. நீயா வந்து என்ன பாரு, நானும் தான் பாக்குறேன் நீ எந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறேன்னு. உன்கிட்ட அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கான். சரி, இன்னைக்கு ராத்திரியே வரேன். மாடியில தான் நீ படுத்து தூங்கணும். மாடியிலையா? ஹலோ ஹலோ, இங்க பாருடா, சூரஜ் மாதிரி இருக்கானே. அடேங்கப்பா, ரொம்ப ஸ்டைலா இருக்கானே. நட உட எல்லாம் மாறிச்சு நகரத்துக்கு போய். என்ன சூரஜ், என்ன அப்படியே கண்டுக்காமே போறீங்க? அடேங்கப்பாடி அப்பா, அப்படியே நகரத்துக்கார மாதிரியே இருக்க. ஆனா இந்த ஊர் ராஜா நான் தான். என்ன சொல்ற? தெரியும். உன்னோட ராஜபாட்டைக்கு வாழ்த்துக்கள். அடத்தரிக்க, சும்மா வெள்ளாண்ணையா நான் உங்ககிட்ட? இன்னும் அந்த பழைய விஷயத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் மறந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. நல்லது, நீ சொல்லிட்டல, மறந்துடுறேன். இப்படிதானே இருக்கணும். இத பாரு, எல்லாம் நீல நிலமா தெரியுது. அட, ரொம்ப அருமையா இருக்க. நான் ஹீரோ மாதிரி இருக்கேன். இத மாட்டிக்கிட்டு நான் மோட்டார் பைக்ல போனேன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கவங்கள மிரண்டுருவானுங்க. இத பாருங்க, இனிமே மும்பைல இருந்து வரும்போது இதே மாதிரியான கண்ணாடி எனக்கும் கொண்டு வாங்க. பைசாலாம் பாத்துக்கலாம். புடிங்க. வச்சுக்க. அட, என்ன இது? புடிங்க, இத வச்சுக்க. என்கிட்ட இன்னொன்னு இருக்கு. போங்கண்ணே, இப்படிலாம் பண்ணி என்ன ரொம்ப டச் பண்றீங்க நீங்க. இனிமே நமக்குள்ள நட்பு வளர்ந்தே தீரும். அந்த சிவபெருமான் மாதிரி குடிச்ச விஷத்தை அப்படியே எடுத்து போட்டுருங்க வெளியே. அவ்வளவுதான். இனிமே நம்ம நட்பு தான். வாங்க, கட்டி பிடிங்க. வாங்க. அட வாங்க, ரொம்ப தான் வெக்கப்பட்டு இருக்கீங்க. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துரு, அப்ப தூக்கி வீசுறேன்டா உன்னை. ஆமாண்ணே, இந்த மாதிரி பிரமாதமான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு உங்ககிட்ட. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த ஊர்லயே யார்கிட்டயும் இல்லையே. ட்ரெஸ் எல்லாம் விடு, இந்த வாட்ச பாரு, 5000 ரூபாய் இதோட விலை. பிரமாதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூரஜ், ஏன்டா தேவையில்லாம இவ்வளவு செலவு பண்ற? இந்த ட்ரெஸ்ஸுக்கு, கடிகாரத்துக்கு, இந்த கண்ணாடிக்கெல்லாம். நாளைக்கு நந்தினிக்கு கல்யாணம்னு வரும்போது பணத்தை எங்கிருந்து கொண்டு வருவ? இங்க பாருமா, என்னால அப்பா மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அதே மாதிரி நான் ஒன்னும் அவர் மாதிரி அஹிம்சாவாதி கிடையாது. அப்புறம் நந்தினியோட கல்யாணம் எப்ப நடக்கும்னா அந்த ஆளை பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான். என்னடா சொல்ற? இத பாருப்பா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நாம இதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையை நல்லபடியா கழிக்கணும். நீ எங்களையும் பம்பாய்க்கு கூட்டிட்டு போயிடு. நாம இங்க இருந்தாலும் சரி, பம்பாய்க்கு போனாலும் சரி, அப்பாவோட தூக்குல ஊசலாடிட்டு இருந்த கால் இன்னும் எனக்கு நல்லா நினைவுல இருக்கு. சரி விடுங்க, அதையெல்லாம் பேசி நீ எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். அண்ணே, இந்த ராத்திரி நேரத்துல வேண்டாண்ணே. யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? நீ எதுக்கும் கவலைப்படாத பைத்தியமே. என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. யாரை என்ன பண்ணணுங்கிறத இனி நான் முடிவு பண்ணுவேன். இவன் இங்க வராமலே இருந்திருக்கலாம். பம்பாயில ஒழுங்கா தானே இருந்தான்.
நீயா? சொன்ன மாதிரியே நீ வந்துட்டியா? பின்ன நான் உன்னை காதலிக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நினைச்சியா? ஐயோ இங்க பாரு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க இருக்கிறது உனக்கு ரொம்ப ஆபத்து. யாராவது உன்னை பார்த்துட்டாங்க. அப்படி எப்படி போக முடியும்னா? நீ என்னோட துணிச்சலை பார்க்கணும்னு சொன்னல, பாத்துக்க. இப்ப என்னோட துணிச்சலுக்கு அவார்டும் கொடுத்துரு. அவார்டா? அவார்டு அப்படின்னா கிஸ். போ. ஆனா சின்ன வயசுலயே நான் அடிக்கடி ஸ்கூல்ல பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பல்ல, அப்ப இருந்தே என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, வேற என்ன? சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என்னோட குடும்ப பகையெல்லாம் மறந்துட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்ப பேச்ச வளர்க்காம எனக்கு என்னோட கிஸ்ஸ கொடு. மேல இருந்து என்ன சத்தம் அது? ஏ மஞ்சரே! அப்பா அப்பா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. யார் அது மேல? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சுப்பா? ஒன்னும் ஆகாது. இல்ல இல்ல, இவங்க ஏற்கனவே உன்னை நிறைய பனிஷ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ ஒருவேளை உன்னை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. ஏமா உன்னதான்? அப்பா, அது நான் ஏதோ கனவு கண்டேன், அதான் தூக்கத்துல உளறி இருக்கேன். அப்படியா? டேய் பூரன், நீ மேல போய் பாரு, அவ யாருகிட்ட பேசிட்டு இருக்கான்னு. இங்க பாரு, இப்ப முதல்ல சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. சரி, ஆனா சத்தியம் பண்ணு, நாளைக்கு என்ன பார்க்க வருவேன். அப்பதான் இங்க இருந்து போவேன். சத்தியமா நான் நாளைக்கு உன்னை பார்க்கறதுக்காக கண்டிப்பா வருவேன். போ போ, பாத்து. ஐயோ அப்பா, யாரும் இல்லைங்க. தூக்கம் வருது, போய் தூங்குங்க. எங்க வீட்டு மொட்டை மாடிக்கே வருவே நீ? அது எங்களுக்கு தெரியாம போயிடுமா? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? உன் மண்டைய உடைச்சு மூளையை வெளியே எடுத்துரும் பாத்துக்க. அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னா அவரை போவிடணும். ஏய் மஞ்சரி, வாய மூடு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நிறைய கண்ணாம்பூச்சி விளையாடிட்டீங்க, இனிமே செல்லாது. தம்பி கோபே, அவனை தூக்கிட்டு வா. இன்னைக்கு அவனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுடலாம். வேண்டாம் வேண்டாம் அண்ணா. ஏய் தள்ளி போடி. அண்ணா ப்ளீஸ் அவரை விட்டுருங்க அண்ணா. வாய மூடுன்னு சொன்னேன். அண்ணா நான் மஞ்சுரியை காதலிக்கிறேன். அவளும் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. ஏய் வாய மூடிட்டு சும்மாறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணிய லவ் பண்ணிருப்ப? இந்த கோவிந்த் தங்கச்சியை தூக்கலான்னு பாத்துட்டல நீ? உன்னை வெட்டி ஆத்துல எரிய போறோம் பாருடா. ராத்திரியும் பகலும் இப்படி கனவு காண்றியே, அதையும் நிறுத்திரு. இல்லன்னா உயிரோட சமாதி கட்டிடுவோம். வேற யாரும் காப்பாற்ற முடியாது. அவரை விட சொல்லுங்க. இவ சொல்றது உண்மையா? நீயும் இவன் மேல ஆசைப்படுறியா? சொல்லு சொல்லு. அப்பா, எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. நாங்க இன்னைக்குதான் முதல் முறையா சந்திச்சோம். இன்னையில இருந்து இவ்வளவு வெளியே அனுப்ப கூடாது. மொபைலும் கொடுக்க கூடாது. என்ன தம்பி பூரன், அடுத்தவன் தங்கச்சியை வம்பிழுக்கும் போதெல்லாம் நீ இதை யோசிக்கவே இல்லை. இப்போ உன் தங்கச்சின்னு வரும்போது மட்டும் உனக்கு ரத்தம் கொதிக்குதா? ரொம்ப ஃபீல் ஆகுதா? இந்த நெருப்பு தான் என் மனசுல வருஷ கணக்கா எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன தம்பி, அந்த நெருப்பு தான் உன் மனசுக்குள்ள எப்பவோ பத்திக்கிச்ச. எப்ப நான் உன் அப்பாவை தேர்தல்ல தோக்கடிச்சனோ அப்பவே அவமானம் தாங்காம உன் அப்பா தூக்கல தூங்கிட்டான். அவனுக்கு தைரியம் இல்ல என் கூட மோதறதுக்கு, என்ன எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு. நான் எங்க அப்பா மாதிரி கிடையாது. பஞ்சாயத்து தலைவர் அசோக் சிங் என்ன கொன்னு போட்டு விட்டுறாத. ஒருவேளை நான் மட்டும் தப்பிச்சிட்டேன், எப்படி எங்க அப்பா தூக்குல தொங்குனாரோ
அதே மாதிரி உங்க எல்லாரையும் தொங்க வாய முடுறா. அப்பா நான் இவனை இன்னைக்கு விடுறதா இல்ல, கொல்ல போறேன். அடிங்க அடிங்க. அடிக்காதீங்க. ஐயோ வேண்டாம், விடுங்க விடுங்க என் மகனை விடுங்க. சரிப்பா. ஐயோ சுரேஷ், பஞ்சாயத்து தலைவரே விட்டுருங்க என் பையனை. நம்ம குடும்பங்களுக்கு இடையில என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். இனிமே தப்பா எதுவும் நடக்காது. இவனை நான் நகரத்துக்கு அனுப்பி வச்சிடறேன். பஞ்சாயத்து தலைவர் விடுறா, பொழிச்சு போட்டோம். சுரேஷ் எழுந்திருப்பா, எழுந்திரு. நாங்க எதுவும் பண்ணாம விட்டுட்டோம். உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்க. ஒண்ணு சொல்ற கேட்டுக்கோங்க, மறுபடியும் இதே மாதிரி இவ ஏதாவது தப்பு பண்ணா இல்ல படம் எடுத்து ஆடுனா அதோட நான் இவனை அடியோட அழிச்சிடுவேன். இன்னொரு தடவை இதே மாதிரி நடந்தது தெரிஞ்சது உன்னை உயிரோட பதச்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. இன்னும் 1-2 மாசத்துல உனக்கு கல்யாணம். என் பிள்ளைய போட்டு எப்படி அடிச்சிருக்காங்க. அண்ணா, ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்கண்ணா. என்னால உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியாதுண்ணா. இங்க இருந்து போயிடுண்ணா. இனிமே நீ இங்க இருக்காதண்ணா. இந்த ஊர்ல இனிமே நீ இருக்க வேண்டாம், போயிடுண்ணா. உனக்காக தான் இதெல்லாம் பண்ண நந்தினி, எனக்காக எதுவும் பண்ணல. அது என்னன்னா, அப்பா சொல்லுவாரு காயங்கள் காலத்தோட சேர்ந்து ஆறிடும்னு. அது தப்பு. சில காயங்கள் ஆறவே ஆறாது, அப்படியே காயமா தான் இருக்கும். எப்பெல்லாம் சூரியன் உதிக்குதோ அப்பெல்லாம் அந்த காயங்கள் ரொம்ப வலிக்கும். ராத்திரி எல்லாம் தூங்க விடுறதில்ல அந்த காயம். பழி வாங்கணும். பழி வாங்குறது தான் அந்த காயங்களை ஆத்துறதுக்கு சிறந்த வழி. வேண்டாம் சுரேஷ், வேண்டாம். அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே நாம நிம்மதியா இருந்தா போதும். என்னம்மா பயப்படுறியா? மறந்துட்டியா எப்படி நம்ம அப்பாவை இழிவுபடுத்தினா அந்த அசோக் சிங்? அப்பா தலைவரா இருக்கும்போது ஒரு பைசா கூட ஊழல் பண்ணதில்லை. ஆனா பொய்யான பழிய சுமத்தி அப்பாவோட பதவியை பறிச்சுட்டான். அரசியல்ல அசோக் சிங் அப்பாவுக்கு பண்ணதை கண்டிப்பா மறந்துடுவேன். ஆனா நந்தினிக்கு பூரன் பண்ண காரியத்தை ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? மறக்க முடியுமா உன்னால? ஏய் நில்ல, யாராவது இருக்கீங்க? நில்ல, காப்பாத்துங்க. ஏய் நில்ல, ஏய் டேய், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னைக்கு நான் இவளை விடுறதா இல்ல. இன்னைக்கு நீ ரொம்ப ஓட வச்சுட்ட. என்னது? யாராவது காப்பாத்துங்க. யாரும் காப்பாத்த மாட்டாங்க. அண்ணா, அண்ணா. ஏய் பூரன், உனக்கு ஒண்ணும் இல்ல? பூரன், வாடா சூரஜ் விஸ்வகர்மா, நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வர? பஞ்சாயத்து தலைவரே, நீங்க தானே பஞ்சாயத்துல நியாயம் சொல்றவரு. நியாயம் கேட்டு வந்திருக்க உங்ககிட்ட. அப்படி உனக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு? என்னோட தங்கச்சி நந்தினி, அவளோட மானத்தை சூறையாட பார்த்த உங்க பையன் பூரன். இப்ப நீங்களே இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. ரொம்ப பேசாத, வாய மூடுறா. என்ன தம்பி, என் மகன் மேல வீண் பழி சுமத்தி அவனை அசிங்கப்படுத்த பாக்குறியா? உன் பகையை தீர்த்துக்க உனக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? இப்படிதான் உன் பகையை தீர்த்துக்குவியா? தலைவரே, செத்து போன எங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த பூரன் தான் என்ன பலாத்காரம் பண்றதுக்காக முயற்சி பண்ணா. இல்ல இல்லப்பா, அப்பா இந்த பொண்ணு பொய் சொல்றா. இவதான் என் பின்னாடி வந்தா, நான் ஒன்னும் இவ பின்னாடி சுத்தல. டேய் பூரன், சூரஜ், நீ கொஞ்சம் அமைதியா இரு.
உன் தங்கச்சிய பயன்படுத்தி நீ பழிய தீர்த்துக்க நினைக்காத. ஆம்பளையா நடந்துக்கோடா. அப்புறம் உன்னோட இந்த நாடகம் ஆடுற தங்கச்சியை கூட்டிட்டு போடா வெளியா. தலைவரே. சூரஜ், உன் தங்கச்சியை பார்த்து வச்சுக்க. முதல்ல உன் தங்கச்சியோட நடத்தைய பத்தி கேளு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் குறை சொல்லலாம். டேய் பூரன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. அண்ணா ஏய், ஏமலே கை வைப்பியா? அண்ணா அண்ணா அடிக்காதீங்க அண்ணா. அண்ணா இவன என்ன அடிக்கிற நீ? அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. இந்த தடியால யார வேணாலும் அடிக்க முடியும், ஆனா பழிக்கு பழி தீர்த்துக்க முடியாது. அதுக்கு இதை விட பெரிய ஆயுதம் ஒன்று வேணும். சூரஜ், சூரஜ். அம்மா அம்மா, அண்ணா சொன்னா கேக்குற மாதிரி தெரியல. ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுமா. ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுது. சொனல். அட நீயா? ஊருக்கு திரும்பி வந்துட்டியா? ஆமா, இந்த காயம் எப்படி ஆச்சு? இந்த காயத்தை விடு, ஒரு முக்கியமான வேலை ஆகணும்னால. சொல்லு. இந்த போன் அப்படி இத மஞ்சரி கிட்ட கொடுத்துரு. ரொம்ப நாளாவே அவகிட்ட நான் பேசல. அப்படியா? ஆனா என்னால இந்த வேலை பண்ண முடியாது. அவங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. எதுவும் ஆகாது, இத வச்சுக்கோ. இந்த மொபைலை எப்படியாவது மஞ்சரி கிட்ட கொடுத்துரு போதும். உனக்கு காலம் ஃபுல்லா நன்றியா இருப்பேன். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ இந்த போனை மஞ்சரி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா. பாவண்டி, அவ ரொம்ப நொந்து போயிருக்கான். தலையில அடிபட்டு கட்டெல்லாம் போட்டிருக்கான். ஒரே தடவை மஞ்சரி கிட்ட பேசினா போதும்னு சொன்னான். எனக்கு அவனை பார்க்க பாவமா இருந்தது. இந்த பிடி, அவன் உனக்கு ஒரு ஃபோன் கொடுத்துருக்கான். சரி, நீ உன்னை கவனமா பாத்துக்க. நான் போயிட்டு வரேன். ஹலோ. சோனல், மொபைலை கொடுத்துட்டியா நீ மஞ்சரி கிட்ட? கொடுத்துட்டேன். மஞ்சுரி, நீ இப்படியே பயந்துட்டு இருந்தா நம்ம எப்படிதான் ஒண்ணு சேர்றது? சூரஜ், எங்க அப்பா வேற யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன கல்யாணம் பண்ண பேசிருக்காரு. நான் உன் கூட தான் இருக்க ஆசைப்படுறேன். ஆனா நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அவரு நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடவே மாட்டாரு. இங்க பாரு மஞ்சரி, ஒருவேளை நீ நினைச்சனா நம்ம சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. இல்ல சூரஜ், என்னால உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற எந்த அடியையும் எடுத்து வைக்க முடியாது. ஐயோ மஞ்சுரி, ஒரு முறை நாம இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிட்டோம்னா அப்புறம் யாராலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே நான் அம்மாவையும் நந்தினியும் இங்க இருந்து அனுப்பி வச்சிருவேன். அப்புறம் நீ என் கூட வா, பாத்துக்கலாம். ஒருவேளை நம்மள யாராவது புடிச்சிட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பேரையுமே கொன்னுடுவாங்க. யோசி மஞ்சரி, ஏதாவது ஒரு வழி இருக்கும் யாரும் நம்மள பிடிக்க முடியாத மாதிரி தப்பிக்க. அப்ப நாளைக்கு மறுநாள் நான் தான் சமையல் பண்ணுவேன். அப்ப நான் ராத்திரி சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன்னா மொத்த குடும்பமும் நல்லா தூங்கிடும். அப்புறம் நான் உன் கூட வந்துருவேன். ஆனா தூக்க மாத்திரையை எங்க இருந்து வாங்குறது? அத பத்தி நீ கவலைப்படாத. நான் நாளைக்கு ராத்திரி உங்க மொட்டை மாடியில ஒரு பாட்டில் தூக்க மருந்து வீசிடுறேன். நீ அதை எடுத்துரு, அத சாப்பாட்டுல கலந்து கொடுத்துரு. அப்புறம் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நாம பம்பாய்க்கு போயிடலாம். சரி சரி, நான் இப்ப வைக்கிறேன். யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்மளோட காரியமே கெட்டு போயிடும். அம்மா, இதுல முழுசா 10 லட்சம் இருக்கு. வீடு நிலம் ரெண்டையும் வித்த காசு. ஷாஜகான்பூர்ல இருந்து மீரட்க்கு ட்ரெயின் கிடைக்கும். டிக்கெட் நந்தினி கிட்ட இருக்கு. வாங்க, நான் உங்களை விட்டுட்டு வந்துடுறேன். அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முறை எலெக்ஷன் பிரச்சாரம் அப்புறம் பண விநியோக விஷயம்லாம் நானே பாத்துக்கிறேன்ப்பா. எடுத்துட்டு போ, எனக்கு வேணா இந்த குழம்பு சோறும். ஏன்டா இப்படி பேசுற? சாப்பிடு சாப்பிடு.
ஏன்பா எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான், எப்படி சாப்பிட முடியும்? பண விநியோகத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அதான் சாருக்கு சாப்பாடு இறங்கல. எல்லா வேலையும் சரியா பண்றதா இருந்தா அப்புறம் ஏன் நீங்க இப்படி பேசணும்? ஓ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு பயம் இருக்குல்ல, அப்பா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் தலைவராயிடுவோன்னு. அமைதியாடுறா. நான் அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் செத்து போயிட மாட்டேன். கோவிந்த், இவனையும் அந்த வேலையை பண்ண விடு. நான் உனக்காக வேற ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு பேசலாம். இந்தாங்க பாயாசம், உங்களுக்கு பிடிக்கும்ல? பிரமாதம் மஞ்சரி, குழம்பு ரொம்ப நல்லா பண்ணிருக்க. எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல? சாப்பாடு சாப்பிட்டு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போவா சீக்கிரம் கிளம்பலாம் இங்கிருந்து. செல்லம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இப்பவே வந்துடுறேன். ஆனா என்னை விட்டு எங்கேயோ போயிடாத. சூரஜ், நான் சொல்றது கேளு. தலைவரே, உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவில்லாதது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம உடலுக்கு இறுதி சடங்கு நடக்காத வரைக்கும் ஆத்மா அங்கேயே தான் சுத்திட்டு இருக்குமா. பார்த்துட்டு இருக்கும்ல உன்னோட ஆத்மா என்ன எப்படி என்னோட பகைய முடிச்சன்னு. நான் தான் சொன்னல உன்கிட்ட, என்னை கொன்னு போட்டுருன்னு, இல்லைன்னா உங்க எல்லாரையும் தொங்க விடுவேன்னு சொல்லியிருந்தேனா. அப்புறம் உன்னோட செல்ல மகளையும் என் கூட அழைச்சிட்டு போறேன். எப்படி உன் முகத்துல இந்த சிவப்பு கலரை பூசுனனோ அப்படி அவளுக்கும் பூசுவேன். இப்ப கடைசியில உங்க எல்லாருக்காகவும் ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்க முடியும் அந்த கடவுள்கிட்ட என்னால. அந்த ஆண்டவன் உங்களோட ஆத்மாக்கள் எல்லாத்தையும் நரகத்துல நெருப்புல வாட்டட்டும். குட் பை பூரன் தம்பி. எங்க போயிருந்த நீ? இது இந்த சிகப்பு கலரா எதுக்கே முகத்துல இதெல்லாம் என்னது? ஹோலியோட நிறம் இது. இன்னைக்கு நீ எனக்கு கிடைச்சிருக்கல்ல, இப்ப நம்ம நேரா பம்பாய்க்கு.
தலைவரே தலைவரே தலைவரே, நான் மோனு. தலைவரே, என்னதுடா இது? ஒரு மாதிரி நாத்தம் வருது. ஆமாண்டா, எனக்கும் அந்த நாத்தம் அடிக்குது. இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ தப்பா தோணுதுடா. நம்ம ஒன்று பண்ணலாம், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம்டா. சரி. ஹலோ, இதை பாரு, உனக்காக இன்னைக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஃப்ரைட் ரைஸ். ஊரில் இதெல்லாம் நீ சாப்பிட்ருக்கவே மாட்டேன். இந்தா சாப்பிடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க சூரஜ்? என்ன ரூம்ல பூட்டி வச்சிருக்க. இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன வெளியவே விடல. ஆனா எல்லாத்தையுமே பண்ணிட்ட. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா பண்ண வேண்டியதெல்லாம் நீ என்ன எப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவ? ஹே, கல்யாணம் பண்ணிக்குவேன்டா, ரொம்ப சீக்கிரமாவே பண்ணிக்குவேன். இப்போ நீ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு. எல்லாம் போய் தான் பேசுற. நீ என்ன சொன்ன? உன்னோட அம்மாவையும் நந்தினியையும் பம்பாயில சந்திக்க வைக்கிறேன்னு சொன்னல. இது வரைக்கும் அவங்க இங்க வரவே இல்லை. நீ அவங்க கிட்ட என்ன பேச வைக்கவும் இல்லை. போதும், நான் வீட்டுக்கு போகணும். இத பார், வீட்டுக்குலாம் உன்னால போக முடியாது. பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் நாம. அங்க போனா நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். எனக்கு எதுவும் தெரியாது. இனிமேலும் என்னால அடைஞ்சு கிடக்க முடியாது. ஏய், இங்க பாரு, தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்காத. இல்லனா தோலை உரிச்சு தொங்க போட்டுருவோம், பாத்துக்க. புரிஞ்சுதா? இங்கே கடை. சார், இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ பெலிசுனிய வேலை மாதிரி தெரியுது. ஆனா மஞ்சரியை காணுமே சார். இவங்களுக்கு யாராவது எதிரி இருந்தாங்களா? சார், எனக்கு ஏதோ இது மாந்திரிக வித்த மாதிரி தெரியுது. தலைவரோட குடும்பம் தங்களை தானே பலி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சரியை மட்டும்தான் ஆளை காணும். என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சார், இப்ப ஞாபகம் வருது சார். எங்களோட முன்னாள் தலைவர், அவருக்கும் இவங்க குடும்பத்துக்கும் பகை இருந்துச்சு. 4-5 நாளைக்கு முன்னாடி அவரு தோட்டம், வீடு எல்லாத்தையுமே வித்துட்டு வேற ஊர் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் சூரஜ். கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவனும் ஊருக்கு வந்தான். இப்ப அவனையும் காணும். சார், நான் ஒன்று கேள்விப்பட்டேன். சூரஜ்க்கும் தலைவரோட பொண்ணு மஞ்சரிக்கும் ஏதோ லவ்னு. அவனோட நம்பர் இருக்கா அவங்க கிட்ட? சார், சூரஜ் என்கிட்ட ஒரு மொபைல் கொடுத்து அமிச்சான் மஞ்சரி கிட்ட கொடுக்கறதுக்காக. ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவன் எனக்கு ஒரு தடவை கால் பண்ணியிருந்தான். அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்கு. அந்த நம்பரை கொடு. கிருஷ்ணா, சொல்லுங்க சார். இந்த பொணங்களை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. இந்தாங்க சார் நம்பர். மஞ்சரி, மஞ்சரி, எழுந்துருமா. இனி எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கும் எனக்கு. நீ என்ன ரொம்ப லவ் பண்ணல. என்ன சொல்ற புரியல. என்ன சூரஜ் இது? தூக்க மருந்து. அதான் நீ அன்னைக்கு குடுத்தியே உன் குடும்பத்தாளுங்க எல்லாருக்கும். எனக்கு புரியல. புரியலையா? விஷம்னு சொல்லலாம். ஏ, அந்த பாட்டில் இருந்தது தூக்க மருந்து இல்ல, விஷம். எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆமா, இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் சாகதாண்டி போற. அப்புறம் மிச்சம் இருக்கிறது நான் மட்டும்தான். சூரஜ் விஸ்வகர்மா. ஏன் இப்படி துரோகம் பண்ண எனக்கு? ஏன் இப்படி என்கிட்ட காதல் நாடகம் போட்ட? ஏன்னா என் அப்பாவுக்கு உங்க அப்பன் துரோகம் பண்ணா, அப்புறம் என் தங்கச்சிக்கு உங்க அண்ணன் பண்ணால, அதுக்கு பதிலடிலாம் இப்படிதான் இருக்கும். எல்லாரும் செத்து தொலைஞ்சிட்டாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சாகிறத பாக்குறது. தண்ணி 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 குடிக்கத்தான். தண்ணி 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 குடி. அன்னைக்கு கலர் பூசல நான் உன் மேல. அன்னைக்கு உன் குடும்பத்தை சேர்ந்த
எல்லாரோடைய பணத்து மேலையும் பூசின. அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க உன்னை, கூப்பிடுறாங்க உன்னை. ரொம்ப நல்லா இருக்கு. செத்துப்போ, இப்படிதான் சாகணும் நீ. இப்படிதான் அவங்களும் செத்தாங்க, உன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏதாவது துப்பு கிடைச்சதா? சார், இங்கே தான் லொகேஷன் காட்டுது. கொலைகாரம் உள்ளதான் இருக்கணும். ஊர்ல 6 பேரை கொண்டுட்டு வந்திருக்கிறான். ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? பாவம், செத்து போயிட்டா. தான் குடும்பத்தோட போய் சேர போறா. பகைய முடிச்சிட்ட நந்தினி, பழி வாங்கி முடிச்சிட்டனா. இந்த லொகேஷன் தான். அப்ப கன்ஃபார்ம் இந்த இடம் தான். டோரை உடைச்சிருங்க. எல்லாரும் செத்துட்டாங்க சார். பாவம், இவ செத்து போயிட்டா சார். பாவம், தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட போய் சேர போறா சார். வாய மூடுறா. உங்க ஊர் போலீஸ் உன் லொகேஷனை எனக்கு எப்போ அனுப்பிட்டாங்க. ஊர்ல கொலை பண்ணிட்டு இங்க வந்துட்டியா? எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. எல்லாரையும் நான் அங்க கொன்னுட்டேன். தண்ணி 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 குடுமா. எல்லாரும் செத்துட்டாங்க, செத்துட்டாங்க. நான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இவன் என் குடும்பத்துல எல்லாரையும் கொண்டுட்டான் சார். சார், துடிப்பு அடங்கிடுச்சு சார். ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புவீங்க. வாடா.